பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் இருவரை கொல்கத்தாவில் வைத்து என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? அவர்களின் திடுக்கிடும் பின்னணி என்ன? பெங்களூரு குந்தலஹள்ளியில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே ஹோட்டலில் கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2 குண்டுகள் அடுத்தடுத்து வெடித்ததில் 10 பேர் காயமடைந்தனர். நாட்டையே உலுக்கிய இந்த குண்டு வெடிப்பு வழக்கை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளிடம் மாநில அரசு ஒப்படைத்தது. இது தொடர்பான விசாரணையை தொடங்கிய என்ஐஏ அதிகாரிகள் இந்த குண்டு வெடிப்பு சம்பவத்திற்கும் ஏற்கனவே நடந்த மங்களூரு குக்கர் குண்டுவெடிப்பு மற்றும் கோவை கார் குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகித்தனர். அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்கள்தான் ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவத்திலும் ஈடுபட்டிருக்கலாம் என்று முடிவுக்கு வந்தனர். இதற்கான ஆதாரங்கள் கிடைத்ததன் பேரில் தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா ஆகிய இடங்களில் தீவிரமாக சோதனை நடத்தினர். இதனிடையே வெடிகுண்டு தயாரிப்பதற்கான தளவாடங்களை சப்ளை செய்ததாக சிக் மங்களூருவைச் சேர்ந்த முசாமில் ஷெரீப் என்பவர் கடந்த மார்ச் 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். குண்டுவெடிப்பு சம்பவத்தின் முக்கிய குற்றவாளிகள் இருவர் சிக்காமல் இருந்து வந்த நிலையில் தொடர்ந்து தேடி வந்தனர். இந்த இருவர் குறித்த தகவலை யாரேனும் கொடுத்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில்தான் கஃபேவில் குண்டு வைத்த நபர் மற்றும் குண்டுவெடிப்புக்கு மூளையாக செயல்பட்ட நபர் என இருவர் மேற்கு வங்கத்தில் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற என்ஐஏ அதிகாரிகள் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு அப்துல் மதீன் அகமது தாகா மற்றும் முசாவிர் ஹுசைன் ஷாஹிப் ஆகியோரை சுற்றி வளைத்து அதிரடியாக கைது செய்தனர். இவர்களில் அப்துல் மதீன் தாகா வெடிகுண்டு தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர் என கூறப்படுகிறது. பிடிபட்ட இருவரும் கொல்கத்தா அருகே பெயர்கள் மற்றும் அடையாளங்களை மாற்றி போலி தகவல்களை அளித்து பதுங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பிடிபட்ட இருவரும் கர்நாடகாவின் சிவமோகா மாவட்டத்தில் உள்ள தீர்த்தஹள்ளி என்ற பகுதியைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் 2020ஆம் ஆண்டு முதல் பாதுகாப்பு ஏஜென்சிகளின் ரேடார்களின் கீழ் உள்ளனர். IS பாணி கிளர்ச்சிகளை தென்னிந்தியாவில் தொடங்க வேண்டும் என்பதே இவர்களின் திட்டமாக இருந்து வந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு அக்டோபரில் மங்களூருவில் நடந்த பயங்கரவாத ஆதரவு கூட்டம், செப்டம்பர் 2022இல் சிவமோகாவில் துங்கா நதிக்கரையில் நிகழ்ந்த IED குண்டு வெடிப்பு மற்றும் குக்கர் குண்டு வெடிப்பு ஆகிய 3 பயங்கரவாத வழக்குகளிலும் இவர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர். இந்த 2 முக்கிய சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதன் மூலம் வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு விட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பிடிபட்டவர்கள் கடந்த 4 ஆண்டுகளில் மும்பை, ரத்னகிரி, நெல்லூர், ஹைதராபாத், சென்னை, அசாம், கொல்கத்தா என பல இடங்களுக்கு சென்றிருப்பது தெரிய வந்துள்ளது. இதனால் இவர்கள் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு அதிக நபர்களை பணியமர்த்தியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது.